முருகானந்தம் வணக்கம். கேக்குதா? மறுபடியும் வந்து ஒரு இதுல பேசுறதுக்கு போல வந்து சஃபகேட்டடா ஆகிறது எனக்கு இப்பதான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நூற்றுக்கணக்கான அட்டாக் நடந்தது. அந்த நூற்றுக்கணக்கான அட்டாக் வரிசையா சொல்ல இப்ப பேசிட்டு இருக்கிற பாரதிய ஜனதாக்காரர் ஏன் ஒரு 30 அட்டாக் சொன்னீங்க? ஓகே, இன்னொரு ஒரு 4 நினைவு சொன்னீங்க. பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் வாஜ்பாயுடைய ஆட்சியில் நடந்தது. இது வந்து டெல்லியில வந்து இதுல வந்து பகல்காம்லயும் சரி புல்வாமாவிலும் சரி நீங்க இருக்கையில தான் வந்து ஊடுருவல் நடந்தது. கார்கில் ஊடுருவல் யாருடைய ஆட்சியில் நடந்தது? நம்ம டெரிட்டரிக்குள்ள அத்தகைய தீவிரவாதிகள் அவ்வளவு தூரம் பங்கற்பதிச்சு உள்ள வந்த அளவுக்கு வந்து ஒரு அசிங்க யாருடைய ஆட்சி நடந்தது? வாஜ்பாயுடைய ஆட்சி நடக்கலையாது. நீங்க கந்தகார் விமான கடத்தல் வந்து யாருடைய ஆட்சி நடந்தது? வாஜ்பாயுடைய ஆட்சியில் நடக்கலையா? இப்படி நான் வரிசையா சொல்றேன். அவர் சொல்லுங்க பார்ப்போம். சார், தீவிரவாத தாக்குதல்கள் எல்லா ஆட்சியும் நடக்குது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. நாங்க எப்ப வந்து நாங்க ஆட்சிக்கு வந்து இப்போ தீவிரவாத தாக்குதல்களே நடந்தது கிடையாது. நாட்டுல வந்து பாலாறு தேனாறு மட்டும்தான் ஓடுது. எல்லாரும் வந்து 24 மணி நேரம் அப்படியே ஜாலியா சினிமா பார்த்துக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்லாம் நாங்க என்னைக்குமே கிளைம் பண்ணது கிடையாது. 2016 நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. 2016 வந்து டிமானிஸ்ட்ரேஷன் நடந்தது. என்ன சொன்னீங்க? நாட்டிலே தீவிரவாத தாக்குதலே இருக்காது சார். தீவிரவாதி கூட கஞ்சிக்கு வழி இல்லாம உருப்பொழுது செத்து போயிருவான்னு சொல்லி வெக்கம் இல்லாம நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஏன் அந்த தீவிரவாதிகள்லாம் இன்னைக்கு எங்க இருந்து சோறு கிடைச்சு மறுபடியும் வந்து தாக்குதல் நடத்த வந்துட்டான்? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கிளைம் பண்றீங்க இல்லையா? வெக்கம் இல்லாம கிளைம் பண்றீங்க இல்லையா? அதுதான் பிரச்சனை. மற்றபடி வந்து எல்லா நாட்டிலும் உலகத்தில் எந்த நாடுமே 100% வந்து சட்டம் ஒழுங்கோட நடக்காம தீவிரவாத தாக்குதல் நடக்காம உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநா சபையில் எந்த நாடுமே இல்லை. எல்லா நாட்டிலும் நடக்குது. எல்லா அரசாங்கம் நடக்கிறப்பவும் நடக்குது. கொஞ்சம் கூடுதலா குறைவா நடக்குதுன்னு கிளைம் சொல்றதுல கூட நான் ஏத்துக்கிறேன். அது பிரச்சனை கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், 1971 சரி, 63 சரி, 2 தடவை பாகிஸ்தானை வந்து பணிய வைத்து ஓப்பன் போரத்துல வந்து அவங்களுடைய சரண்டரை வந்து உறுதி பண்றது காங்கிரஸ் கட்சி. உங்களை மாதிரி நீங்களே கிளைம் பண்ணிக்கிறது இல்ல. 2001 ட்ரம்ப் இந்த மாதிரி நான் தான் போற நிறுத்தினேன்னு சொல்லி ஏன் உங்களுக்கு முதுகெலும்பு எக்ஸ்ரேவில் கூட காண கிடைக்காத ஒரு பிரதமர் இங்க இருக்காரு? ஏன் அந்த முதுகெலும்பு இருக்கிற பிரதமர் கேட்டிருக்க வேண்டியதானே? ட்ரம்ப் சொன்னா பொய், அவர் ஒரு பொய் என்று சொல்லுங்களே பார்ப்போம். முதுகெலும்பு இல்ல, அந்த ஆளுக்கு ஏதாவது ஒரு சின்ன திராணியும் தைரியம் இருக்க சொல்ல. சார், ஏன் அப்படி பேசுறீங்க? திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க தான் பேசிட்டீங்களா இத்தாலியில இருந்து வந்தாங்கன்ட்டு? அது உண்மைதானே? இத்தாலியில தானே வந்தாங்க, உண்மைதானே? நான் பொய்யா சார் சொல்றேன்? சோனியா காந்தி இந்தியனா? முன்னாடி இத்தாலியில இருந்து வந்தாங்க தானே? இன்னைக்கு இந்தியன் தானே அவங்க? முன்னாடின்னு கேக்குறேன் சார். முன்னாடி அவங்க இந்தியன் கிடையாது, இன்னைக்கு இந்தியன். பார்த்தா இன்னைக்கு இந்தியன் சார். யார் இல்லன்னு சொல்லுவோம் சார்? அப்படி பார்த்தா அத்வானி கூட கிடையாதுங்க. அத்வானி சார் அப்ப பாகிஸ்தானே கிடையாது சார். என்ன சார் பேசுறீங்க? அப்ப பாகிஸ்தானே கிடையாது சார். இதனாலதான் நான் உங்களையும் சேர்த்து நான் கவுண்டர் பண்ண வேண்டியதா இருக்குது. என்னது? பாகிஸ்தான் 1947 வந்துச்சு சார். பாகிஸ்தான் இப்ப எங்க சார் இருக்கு? இப்படி பேசாதீங்க சார். நீங்க பேசுறது சத்தியம் இல்ல சார். காங்கிரஸ்காரர் மாதிரி நீங்க பேசக்கூடாது சார். அத்வானி எப்படி சார் நீங்க இந்தியன் இல்லன்னு சொல்லலாம் சார்? அப்ப பாகிஸ்தான்ங்கற நாடே கிடையாது சார். இந்த வார்த்தையை ஏத்துக்க முடியாது சார். சார் அப்ப இந்தியா வாபஸ் வாங்க சார். சார் வாபஸ் வாங்க சார். அப்ப இந்தியா சோனியா காந்திக்கு இந்தியால ஒரு நாடு இருந்துச்சு. என்ன பேசுறீங்க நீங்க சார்? என்ன சார் பேசுறீங்க? இந்தியா நாடு கிடையாதா சார்? பேர் யாருங்க வச்சானே? யாரு? சரியா? அத்வானி பிறக்கும்போது இந்தியாங்கற நாடு இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன சார் பேசுறீங்க? இல்லங்க, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எப்போ வந்துச்சு? 1857. சுதந்திரத்துக்கு பிறகு தானே பாகிஸ்தான் பிரிஞ்சது. ஆமா. நீங்க என்னமோ அத்வானி பிறக்கும்போது பாகிஸ்தான். அத்வானி எப்ப பிறந்தாருங்க? அத்வானி எப்ப பிறந்தாரு? இன்னைக்கு 98வது பிறந்த நாள். 100 வருஷத்துக்கு முன்னாடினா இப்ப 2025னா 1923ல பிறந்திருக்காரு. சுதந்திரத்துக்கு முன்னால தானே? ஆமா, சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் கிடையாது. நீங்க பாகிஸ்தான்ல பிறந்தாருன்னு சொல்றீங்க. இல்லங்க, பாகிஸ்தான் கிடையாதுனால இன்னைக்கு அது பாகிஸ்தான் தானே. இன்னைக்கு அது பாகிஸ்தான், அன்னைக்கு அது பாகிஸ்தான்ங்கற நாடே கிடையாது. பாகிஸ்தான்ல பிறந்தாருன்றீங்க சார். பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாகி அதுல பிறந்து அதுக்கு அப்புறம் இங்க வந்தாரா? ஆனா இத்தாலின்னு ஒரு நாடு இருக்கு. அப்பவே அந்த நாட்டுல இருந்து இங்க வந்திருக்காங்க. இத எவ்வளவு நாள் இன்னும் பேசிட்டு இருப்பீங்க? உண்மை எப்பவும் சொல்லணும் சார். நீ எத்தனை வருஷம் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இது நாகரிகமானதா நீங்க பேசுறது? சார் அவர் வெட்கமானு சொல்றதால நான் கவுண்டர் கொடுக்கிறேன். வெட்கமானு கேட்டதனால நீங்க உடனே உண்மையை சொல்றேன். நான் உண்மையை சொல்றேன். உடனே இத்தாலியன்றீங்களா? இந்த நாட்டோட ஒரு தலைவர் யாரை எடுத்துக்கலாம்? தப்பு. எனக்கு காந்தி தலைவர், எனக்கு வந்துட்டு நான் நேரு கூட தலைவரை எடுத்து போய் விமர்சனம் இருந்தாலும் நம்ம இத்தாலியில பிறந்தவங்க தலைவரை ஏத்துக்க முடியாது சார். எனக்கு வெட்கம் இருக்கு, மானம் இருக்கு, சொல்லுங்க. மனுஷங்களே ஏத்துக்க, இந்திய மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க சார். சொல்லுங்க. இல்ல ஜெய்சங்கருடைய மனைவி எந்த நாட்டை சேர்ந்தவர்?
அப்ப ஜெய்சங்கருடைய மனைவியோட தேசபக்தி நீங்க சந்தேகப்படுங்களே பார்ப்போம். எங்க காங்கிரஸ்காரங்க தலைவரை ஏத்துக்கலையே, குடும்பம்னா எதை வேணாலும் பேசலாம். ஜெய்சங்கர் உங்க தலைவரா ஏத்துக்கலையா? ஜெய்சங்கர் மனைவியை சொல்றேன், ஜெய்சங்கர் இல்ல, ஜெய்சங்கர் தமிழன். ஜெய்சங்கர் வயசு சொல்றாங்க, அவங்கள நாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாவோ பிஜேபி தலைவராவோ ஏத்துக்க மாட்டோம் சார், எங்களால சொல்ல முடியும் சார். ஜெய்சங்கர் இந்திய ரத்தம் ஓடணும் சார், அத சொல்லுங்க. இந்தியாவை சேர்ந்தவர் அவரு இல்ல இந்தியாவுல பிறந்தவர் அவரு? சொல்லிட்டேனே, அந்த சொல்லிட்டேனே, நாங்க தலைவரே ஏத்துக்க மாட்டோம். உறவு முறை வேற, தலைவர்கள் வேற. இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய கணவரை இருந்த சோனியா காந்தியும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்காக தனது மாமியாரை ரத்த வெள்ளத்தில் பலி கொடுத்து சோனியா காந்திக்கு தேசபக்தியில் சொல்ற அயோக்கியத்தனம் இல்லையா? சோனியா காந்தி தேசபக்தி பத்தி நான் கொஸ்டின் பண்ணவே இல்லையே. நீங்க இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை நீங்க வெட்கம் இல்லாம தலைவரை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு வெட்கம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆமா, வெட்கம் இல்லைங்க உங்களுக்கு. ஜெய்சங்கர் மனைவி இந்தியாவுல சேர்ந்தவரா? இது ஒரு சாதாரண மேடையை மாத்திட்டாங்க. ஜெய்சங்கருக்கு ஒரு நியாயம், சோனியா காந்திக்கு ஒரு நியாயம். நல்லதுங்க. சோனியா காந்தி ராஜீவ் காந்தியோட மனைவியை ஏத்துக்கிறதுல பிரச்சனை இல்ல, அவங்கள ஒரு மனுஷியை ஏத்துக்கிறதுல பிரச்சனை இல்ல, மதிக்கிறோம். ஆனால் இந்த நாட்டுல ஒரு கட்சிக்கு தலைவி ஆக முடியாது, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். முதலமைச்சர் ராஜினாமா செய்தார், மகாராஷ்டிரத்துடைய துணை முதலமைச்சர் ராஜினாமா செய்தார். நீங்க எந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு வெக்கமோ முதுகலுக்கோ துளி இருந்தா நீங்க எந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு அமைச்சர் இந்த 15 வருடமா ஆண்டுதான் சொல்றீங்களே, எந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணாலும் சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் இடையில குறுக்கிட்டு சார்